ஜோ என்று அழைக்கப்படும் தப்பி ஓடிய தொழிலதிபர் லோ டேக் ஜோவை நீதியை எதிர்கொள்ள மலேசியாவிற்கு அழைத்து வருவது சிலரை குழப்பத்தில் ஆழ்த்தும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 1MDB நிதி ஊழலில் தேடப்படும் ஜோ லோவை மீண்டும் மலேசியாவிற்கு அனுப்ப சில தரப்பினர் விரும்பாமல் இருக்கலாம் என்று அவர் கூறினார். அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது லோவை மீண்டும் மலேசியாவிற்கு கொண்டு வர விரும்பாதவர்கள் இருக்கிறார்களா என்று அன்வாரிடம் வினவப்பட்டது. அதற்கு அவர் ஆமாம் என்று பதிலளித்தார். லோவின் இருப்பிடம் குறித்து கேட்டபோது அதிகாரிகள் அவரை கண்டுபிடிக்க தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருவதாகவும், பிரதமராக தாம் செய்த முதல் காரியங்களில் ஒன்று அவரை கண்காணிக்க அனைத்து அமலாக்க நிறுவனங்களையும் அழைத்ததாகவும் அவர் கூறினார். ஜோ லோவுக்கு எதிரான ஏராளமான ஆதாரங்கள் இருந்த போதிலும் அவர் சீனாவில் இருக்கிறாரா என்பதை மீண்டும் கொண்டு வருவதற்கான சிக்கலான செயல்முறை குறித்து அன்வார் பதிலளித்தார். அவர் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாது என்று அவர் கூறினார். அவர் சீனாவில் இருக்கிறாரா என்பதை தங்களால் நிறுவ முடியாது என்றும், ஆனால் சில நடமாட்டங்களை தாங்கள் சந்தேகிக்கிறோம் என்றும் கூறிய அன்வார், இன்னும் அதிகமாக சொன்னால் மேலும் சிக்கல்கள் இருக்கும் என்றும் அவர் பதிலளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.